ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் எஃப்சி. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லவ் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேஜிக்கில் யார் எவருன்னே தெரியாமல் ஒருத்தர் மேலே நமக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பும் காதலும் நம்ம எல்லாருமே வந்திருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒருத்தரை உண்மையாக காதலிச்சிருப்போம். அப்படி காதலிச்ச எல்லாருமே ஒன்றா சேர்ந்ததா சரித்திரம் இல்லை. இந்த வீடியோ முடியும் போது இந்த படத்தை பார்த்த உங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக தோணுன்னு நான் அடித்தே சொல்லுவேன். இந்த படத்தில் வர ஹீரோயின் மாதிரி நம்ம லைஃப்பில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏற்படும். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு செர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் கடலுக்கு நடுவில் ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் ஒர்க் பண்ணுறாரு. இவரோட பேர் டாசன் சோகமாக அப்படி வானத்தை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால அங்கே தீ பிடிக்குது. அது ஏற்கனவே ஆயில் இருக்க இடம் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே ஃபயர் பிடிச்சி எல்லா இடமும் தீ பிடிச்சி எரியுது. நிறைய ஒர்க்கர்ஸ் அந்த தீயில மாட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரால் எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுதோ அவ்வளோ பேரை காப்பாற்றுறாரு. 2 பேரை அந்த தீயிலேருந்து காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு ஆயில் பேரல் வெடிச்சு நம்ம டாசன் 100 அடி உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள அப்படி விழுறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் கண்ணு முன்னாடி ஒரு ஃபிளாஷ் ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டாசனுக்கு அவர் கண்ணு முன்னாடி வர்றது ஒரே ஒரு ஆள் தான் அமாண்டா. அமாண்டா தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அமாண்டாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அப்படி இருக்காரு. பக்கத்துல இருக்க டாக்டர் டாசன் முழிச்சதை பார்த்துட்டு நீங்க ரொம்ப லக்கியான ஆள், 100 அடி உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்தும் 4 மணி நேரம் தண்ணியில தத்தளிச்சும் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படல. உங்க ஹெல்த் பக்காவா இருக்கு. உங்களுக்கு சொந்தக்காரங்க யாருக்கிட்டையும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்படி யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி டாசன் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. 1992ல நம்ம டாசன் அவரோட சொந்த ஊரான சென்ட் ஒலிவியால அவரோட கசின் பாபி கூட இருக்கிறார். பாபி ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணோட பேரு ஏப்ரல். இந்த வந்து நிக்கிறாளே இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஏப்ரல் இங்க இருக்க ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. ஒர்க் முடிஞ்ச உடனே 3 பேருமே கார்ல கிளம்புறாங்க. ஏப்ரலும் பாபியும் ஒரு கார்லையும் நம்ம டாசன் ஒரு கார்லையும் கிளம்புறாங்க. என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல, ஏப்ரலோட கார் ஸ்டார்ட் ஆகல. டாசனும் பாபியும் காரை தள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்து ஒரு கும்பல் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கும்பல்ல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அமாண்டா அங்க இருக்கிறாங்க. பாருங்க, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நாங்க தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்ல போடாங்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கலாய்ச்சி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் கோவத்துல அப்படி வந்து காரை தள்ளும் போது அமாண்டா அங்கிருந்து வேகமா வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்காண்டி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு, உன் பேர் என்ன? டாசன் தானே, நான் ஒன்று நம்ம ஸ்கூல்ல பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமாண்டா பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அமாண்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமாண்டாவை கூப்பிட அமாண்டா சரி பாய் ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டா அங்கிருந்து போறான். எல்லாத்தையும் வண்டிக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த பாபியும் ஏப்ரலும் நம்ம டாசனை பார்த்து 1ஆம் நம்பர் டியூப்லைட்டரா நீ, அந்த பொண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனால தான் உன்ட்ட வந்து வாலண்டரியா வந்து பேசிட்டு இருக்கிறா. டேய், எல்லா பொண்ணை பார்த்தாலும் நீ இதை தாண்டா சொல்ற. அது இல்லை மச்சான், அதெல்லாம் வேற, இது வேற, இது உண்மைதான், நீ நம்பு அப்படின்னு சொல்லி டாசனை மண்டையாக்கிடுறான். இதுக்கு அடுத்த நாள் நம்ம டாசன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அமாண்டாவோட கார் பாதியிலே நிற்கிறத பார்த்துட்டு அமாண்டாவுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. என்ன ஆச்சு, எதனா ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, எதனா உனக்கு இது பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, வழி விடு நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சரி பண்ணுறான். காரை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். அமாண்டாவும் காரை ஸ்டார்ட் பண்ணுறா. ஸ்டார்ட் பண்ணும்போதே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. பாடுறா, இவ்வளோ விஜித்துக்காரனா நீ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ இல்லைன்னா நான் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? நீ ஃப்ரீனா நாளைக்கு நாம எங்கேயாவது போய் சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமாண்டா சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற. டாசனோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அம்மா அவனுக்கு கிடையாது, அப்பா ஒரு 1ஆம் நம்பர் போதக்கை. ஊரில் உள்ள எல்லா பொறுக்கித்தனத்தையும் பண்ற ஒரு ஆள்னே வச்சுக்கோங்களேன். இப்போ கூட டாசனை வெளியில ஒரு கார் நிக்குது, அதை போய் நீ ரிப்பேர் பண்ணு, நாளைக்கு அதாவது சாட்டர்டே நைட் நம்ம அதை டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்லப்பா நாளைக்கு நைட் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லும்போது பலாருன்னு 2 அடி செவுட்ல அடிக்க ரொம்ப கொடுமைப்படுத்துறவன் போல இருக்கு. நம்ம ஹீரோவை ரொம்ப அடிச்சே துன்புறுத்துறான். எப்பா சாமி, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டோட நைட்டா ஹீரோ எங்கேயோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா அவன் நேரம் அங்கே மழை போயிடுது. ஸோ போகிற வழியில் இருக்க கராஜுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். மழை விட்டதும் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்து தூங்கிடுறான். வீட்டோட ஓனர் கராஜை திறந்து துப்பாக்கியை வச்சு இவனை எழுப்புற வரைக்கும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு திருட்டு பயலை நான் பார்த்ததே இல்லை. திருட்டு பயலுக்கே அவமானம் நீ. ஐயா, நான் ஒன்று திருட்டு பயலாம் இல்லையா, வீட்டை விட்டு ஓடியாந்தேன், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மழை வேற பெஞ்சுது, அதான் உங்கள் கராஜுக்குள்ளே வந்து பூந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி பொழைச்சிப்போ இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரே. இவர் பேர் தான் டக். கதைப்படி இன்னைக்கு தான் சாட்டர்டே.
ஹீரோவுக்காண்டி அமெண்டா கஃபேல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் வராதனால பாபி கிட்ட போய் ஹீரோ எங்க இருக்கிறான்னு கேட்குறான். பாபி டாசன் இப்போ டக் வீட்டில் இருக்கிற விஷயத்த சொல்றான். அமெண்டா டக் வீட்டுக்கு நைட்டு போறான். அங்க போய் டாசனை பார்த்த உடனே, ஏன்பா ராசா உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டியா, நாங்களே தான் உன்னை தேடி வரணுமா அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். ஏன்டா டியூப்லைட்டு, நான் உன்னை ஒரு டேட்டுக்கு தான்டா கூட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை முப்பதான் முழுசா பார்க்குறா. ஹீரோட கண்ணு அப்படி லேசா வீங்கி போயிருக்குது. இதனால தான் நான் உன்னை பப்ளிக்காக மீட் பண்ண வரல அப்படின்னு சொல்லி டாசன் சொல்ல, பப்ளிக்காக வேணாம், நீ உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அமெண்டா சொல்கிறான். டாசன் அவளை ஒரு வாட்டர் டேங்க்கு கூட்டு வந்திருக்கான். 2 பேருமே அங்கே மனசு விட்டு நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொமான்ஸே பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம டாசன் அமெண்டாவுக்கு ஒரு ரோஸை பறித்து கொடுத்து, அழகாக இருக்கிற உனக்கு இந்த அழகான பூ அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் பேசுகிறான். இப்படி ஹாப்பியாக போயிட்டு இருக்க டைமில் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரோட கும்பலும் வர, இதனால் நம்ம அமெண்டாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெண்டாவை வேகமாக அங்கேருந்து ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இதை பாரு டாசன், நீ வீட்டை விட்டு ஓடி வந்ததை நான் மன்னிச்சிட்டேன், இப்போ வா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாசனை அப்படியே அடித்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து டக் கன்னை வச்சு ஒழுங்கா நீ டாசனை விட்டுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை வாரிசு சித்தப்பு, உனக்கும் எனக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, நீ என் மகனை விட்டுரு, நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல டக் வண்டியை பார்த்து சுடுறாரு. இப்போ நீ மட்டும் கிளம்பல, நான் இப்போ வண்டியில் சுட்டதை உன் மண்டையில் சுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். டாசன் டக்கை பார்த்துட்டு, நான் இனிமேல் இங்கே இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவங்க என்னை தேடி கொலை பண்ண தான் போகிறாங்க, அதுக்கு நீ இங்கே ஏன் கூட இருந்துக்க அப்படின்னு சொல்லி டக் சொல்கிறாரு. டாசன் இப்போ அமெண்டாவை தான் பார்க்க வந்திருக்காரு. காலையில் அவசரமாக அவளை அனுப்பி வச்சதுனால அவளை இப்போ நைட்டு பார்க்க வந்திருக்காரு. அமெண்டா சீக்கிரம் வெளியே வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அமெண்டா, என் லைஃப்பில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி நீ என்கிட்ட வந்த, நீ வந்ததை பார்த்து கடவுளே எனக்கு வரம் கொடுத்ததா நான் நினச்சிக்கிட்டேன். இதே மாதிரியே என்னோட கடைசி காலம் வரைக்கும் என் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு ஏஞ்சலாக இருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினும் சரி இந்த ஒரு வாரத்தைக்காண்டி தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்கள தான் 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமெண்டா ஹீரோவுக்கு சமைக்கலாம் சொல்லித்தரா. டக் கூட 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்றாங்க. அவரோட கார்டனையும் க்ளீன் பண்ணுறாங்க. இதை மாதிரி நிறையா வேலைகளை ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாயும் பண்ணுறாங்க. நம்ம டாசன் அமெண்டாவை டான்ஸ் ஆட கூப்பிடுறான். டான்ஸ் ஆடுறாங்கிற பேரில் அமெண்டாவோட காலை தான் நல்ல நறுக்குன்னு மிதிச்சு விட்டுறான். அப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. 2 பேரோட லவ்வும் டாப் நாச்சில் போய்கிட்டு இருக்குது. டாசன் அமெண்டா கிட்ட சின்ன வயசில் அவங்க அப்பா அவனுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட அமெண்டாவாலே தாங்கிக்க முடியல. இவன் எப்படி தான் தாங்கிட்டு இருந்தானோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அழுகிற அமெண்டாவை பார்த்துட்டு, அழுகாத அமெண்டா, எனக்கு தான் இப்போ நீ கிடச்சிட்டியே ஏஞ்சல் மாதிரி, நீ எப்போவுமே அழுகக்கூடாது, எப்போவுமே நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாசன் சொல்கிறான். அமெண்டா வீட்டில் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கு அமெண்டா டாசனை கூட்டிகிட்டு போகிறான். டாசனை கூட்டிகிட்டு போய் அவளோட அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறா. அப்பா இதுதான் டாசன், இவனை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாமா ரொம்ப சந்தோஷம், நான் டாசன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது பாரு தம்பி, என் பொண்ணோட லைஃப்பில் எல்லாமே அவளுக்கு பெஸ்ட்டாக தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுறவன். அமெண்டாவை விட்டுட்டு போக உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லி அமெண்டாவோட அப்பா கேட்குறாரு. சொக்க தங்கத்தை பற்றி வச்சுருக்கீங்க சார் நீங்கள், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாசன் அங்கேருந்து வேகமாக கோவத்தோட கிளம்புறான். டாசன் இப்போ வேகமாக எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட வாட்டர் டேங்க்கில் தான் வந்து சோகமாக அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அமெண்டா வரா. என்ன எங்கள் அப்பா வழக்கம் போல் ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக சொல்லியிருப்பாரு, அவர் சொல்கிறதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி அமெண்டா சொல்கிறான். அவர் சொன்னதும் சரிதானே, நான் உனக்கு எந்த விதத்தில் தகுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி டாசன் புலம்புறான். இது பாரு டாசன், நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். உண்மையான காதலுங்கிறது பணம் காசு தரதாரம் அதெல்லாம் பார்த்து வர்றதில்ல, உண்மையான அன்பை பார்த்து வர்றது அப்படின்னு சொல்லி அழுகிறான். இதை கேட்ட டாசனும் கண்ணை கலங்கிட்டு, இது தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். சில மாதங்கள் ஆகுது. பாபியும் ஏப்ரலும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது. இவங்களை பார்க்க நம்ம டாசன் போகிறான். அந்த நேரம் பார்த்து டக்க ஹீரோவோட அப்பா தேடி வந்து அடிக்கிறான். என்னடா கிழவா, உனக்கு அவ்வளவு தைரியமா, ஏன் காரையே நீ சுடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு மிதிக்கிறான். அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட ஒய்ஃபோட கார்டனை சேதப்படுத்துகிறான். காரை விட்டு ஏற்றி நாஸ்தி பண்ணுறான். டக்க அடிச்சு போட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப டாசன் ஈவினிங் போல் வந்து பார்க்கும்போது டக் அங்கே மயங்கி விழுந்து கிடக்கிறாரு ரத்த வெள்ளத்தில். இதை பார்த்த உடனே டாசன் துடிச்சு போயிடுறாரு. ஏப்ரலில் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை யார் பண்ணியிருப்பான்னு கண்டிப்பாக டாசனுக்கு தெரியும். உடனே அங்கே உள்ள துப்பாக்கியும் புல்லட்டையும் எடுத்துகிட்டு வேகமாக ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாபி, இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ கூட அப்படி கிளம்பி போகிறாரு. ஏப்ரல் எவ்வளவோ தடுத்தும் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேராக அந்த கேடுகட்ட நைனாவை போய் பார்த்துட்டு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, எதுக்கியா தேவையில்லாமல் அந்த நல்ல மனுஷனை போய் அடிக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். 2 பேருமே மாற்றி சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில் தவறுதலாக கன்னை வச்சு பாபியோட தலையில தெரியாமல் சுட்டுடுறாங்க. அவ்வளோதான். ஹீரோ பதறி போய், டே பாபி எந்திரா, தெரியாமல் பட்டுருச்சுரா, எந்திரான்னு சொல்லியும் என்ன பிரயோஜனம், அவன் தான் செத்து போயிட்டானே. புல்லட் டைரெக்டாக அவனோட நெத்தி போட்டுலே வந்து பட்டுருச்சு. தாசன் குற்றம் உணர்ச்சினால அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறாரு. அவரை பார்க்க வந்த டக்கு அவர்கிட்ட, பாரு டாசன், பாபி செத்துது ஒன்றால் இல்லை, அது அவனோட ஃபேட், அதனால் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, உனக்காக நான் எப்போவுமே ஒரு அப்பாவாக உனக்காண்டி எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி டக்கு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதை கேட்ட டாசனும் அந்த இடத்துல அழுகிறாரு. அப்பா கிடைச்ச ஒரு ஃபீலிங் அதை. இதுக்கப்புறம் டாசன் போலீஸ்கிட்ட அவங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் டாசனுக்கும் 8 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து அமண்டா டாசனை பார்க்க ஜெயிலுக்கு போகிறா. டாசன் எப்படி இருக்க, நான் இப்போ உனக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அடுத்து வரும்போது வேறு என்ன தேவையான பொருட்களோ அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அமண்டா சொல்கிறான். இல்லை அமண்டா, நம்ம பார்த்துக்கிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும், உனக்காக ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் வெளியில் காத்துட்டு இருக்குது, எனக்காக நீ வெயிட் பண்ணி அதுக்கு எடுத்துக்காத, என் லைஃப் இந்த ஜெயிலோடையே முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் உன்னை காதலிக்கலைன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் அப்போவும் சரி இப்போவும் சரி நான் காதலிக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், ஐ லவ் யூ அமண்டா அப்படின்னு சொல்லிட்டு டாசன் அங்கேருந்து போகிறான். அமண்டா எவ்வளோ அழுது பார்த்தும் கெஞ்சி பார்த்துமே டாசன் கண்டுக்காம அப்படி போயிடுறான். அமண்டாவுமே எத்தனையோ முறை ஜெயிலுக்கு வந்து டாசனை பார்க்க ட்ரை பண்ணாலுமே டாசன் அவளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறான். அமண்டா அப்படி சுக்குநூறாக உடஞ்சி போயிடுறா. ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. டக்கு கிட்டையும் சொல்லி அழுகிறா. இதுக்கப்புறம் டாசன் ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அமண்டாவை பார்க்க ட்ரை பண்ண கூட இல்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, டாசன் தானே? நான் மிஸ்டர் டக்கோட அட்வொகேட் பேசுகிறேன். அவரோட 92வது வயசில், அதாவது நேற்று ராத்திரி தூக்க கழகத்திலே இறந்து போயிட்டாரு. உங்களால் இப்போ சென் ஒலிவியாவுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அட்வொகேட் கேட்க, அந்த ராத்திரியே டாசன் அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போய் டாசன் அவன் இருந்த கராஜை போய் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வெளியில் ஒரு கார் வர்ற சத்தம். யாருடா அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கிறான். அந்த பொண்ணை பார்த்து, ஹே அமண்டா, அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். டாசன், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அமண்டா கேட்குறான். லாயர் கால் பண்ணி வர சொன்னார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம், 20-21 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமண்டா சொல்கிறான். டாசன் அமண்டா கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அமண்டா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே லாயரோட ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க. மிஸ்டர் டக் அவரோட உயிரில் அவரோட வீட்டை உங்கள் 2 பேருக்குமே பாதியாக கொடுக்க சொல்லியிருக்காரு, அவரோட கார்டனையும் சேர்த்து. அண்ட் தென் உங்கள் 2 பேருக்குமே ஒரு லெட்டர், தனித்தனியான லெட்டரை கொடுக்க சொன்னார். 2 பேருமே அது தனித்தனியாக பார்க்க சொல்லியிருக்காரு. இப்போ ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும்போதும் டாசன் அமண்டா கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது, மறுபடியும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத டாசன் அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு போன அமண்டா அங்கே அந்த லெட்டரை தான் பிரித்து படிச்சுட்டு இருக்கிறா. இதை பாரு அமண்டா, என்னை விட உனக்கு தான் டாசனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் யாருக்குமே மனசால சின்ன தீங்கு கூட நினைக்காத ஒரு உத்தமன். எங்க அவனுக்காக வெயிட் பண்ணி உன் லைஃபே இழந்துடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லி டக் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் அமண்டா டாசன் கிட்ட போய் பேசுறான். இது இந்த போட்டோல என் கூடயும் டக்கு கூடயும் இருக்காளே, இவ தான் என்னோட பொண்ணு, பேரு பி. ரொம்ப துருன்னு ஜாலியா இருப்பா. அவளை டக்குக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியா, இப்ப என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி டாசன் கேட்க அமண்டா உடனே சுகமாயிடுறான். இல்ல டாசன், அவளோட 2வது வயசுல அவளுக்கு லுக்குமியா வந்து அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அமண்டா ஃபீல் பண்ணி பேசுறான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. 2 பேருமே டின்னர் சமைச்சு சேர்ந்து சாப்பிட்றாங்க. சரி சொல்லு டாசன், உன்னை பத்தி சொல்லு. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி அமண்டா கேட்குறான். டாசன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், நான் என்னோடய ஏஞ்சலை தான் லவ் பண்ணுறேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும், ஏன் சாகிற வரைக்கும் கூட நான் எப்போவுமே ஒன்றை மட்டும் தான் அமண்டா லவ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாசன் ஒரு ஃபீலிங்காகவே சொல்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்க அமண்டாக்கே ஒரு செகண்ட் ஃபீலிங் ஆகிடுது. அமண்டா டாசனை திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். பேசுகிறான் பாரு சட்டி தடையான். அப்போ அவ்வளோ கெஞ்சினே கொஞ்சம் கெஞ்ச விட்ட நீ இப்போ கிடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா அப்படி பின்னாடி போகிறான். 2 பேருமே பேசிட்டு அப்படி பின் பக்கமாக கார்டன் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ டாசன் ஒரு ரோஸை பறித்து கொடுத்து, அழகாக இருக்க உனக்கு இந்த அழகான ரோஸ் பூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீ திருந்தவே மாட்ட டாசன் அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா சிரிச்சுக்கிட்டே போறான். மறுநாள் டக்கோட அஸ்தியை அவரோட கார்டன்ல தூவுறதுக்கு அமண்டாவும் டாசனும் வந்திருக்காங்க. உங்க ஆசைப்படியே உங்க மனைவி கூடயே இங்கேயே ரொம்ப நாள் நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த அஸ்தியை அப்படி காத்துல கரைக்கிறாங்க. 2 பேருமே அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அமண்டா இப்போ டாசனை பார்த்து கேட்குறான், நீ ஏன் அப்போ அப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா?
உனக்கு எங்கே தெரிய போகுது, ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்க வரும்போது நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த போலீஸ்காரங்க தான் என்னை ஏமாத்துறாங்களோன்னு சொல்லி அவங்களே எவ்வளோ நாள் திட்டிருக்கேன் தெரியுமா. என் லைஃப்பில் எப்போல்லாம் ஒரு சோகமான விஷயமோ ஹாப்பியான விஷயமோ நடக்கும்போதெல்லாம் அதை உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் டாசன். என்னை விட்டுட்டு போனப்போ உன் தோளில் சாஞ்சு அழுகணும்னு எவ்வளோ ஏங்குன்னு தெரியுமா டாசன். நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அழுகிறான். அவன்டா ஊருக்கு போக வேண்டிய டைமும் வருது. டாசனை பிரிஞ்சு அவள் வீட்டுக்கு வரா. ரொம்ப யோசிச்சு பார்த்து ஒரு முடிவெடுக்கிறா. டாசன் கூடயே இனி சேர்ந்து வாழலாம், அவன் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரம் டாசன் ஏப்ரல் கூட பாபியோட சமாதிக்கு வந்திருக்கான். அங்கே வந்து என்னை மன்னிச்சிரு ஏப்ரல், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டாசன், நீ இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, உன்னால் ஒன்றும் பாபி சாகலை, அவனுங்களால தான் பாபி செத்தான். இப்போ என் பையன் ஆரனும் அவனுங்களால சாக போகிறான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஆரனை அந்த கும்பல்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு டாசன் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். ஒழுங்கு மரியாதையாக பாபியோட பையனை என்கிட்ட விட்டுரு, இல்லைனா நீ மறுபடியுமே கோர்ட்டு கேஸுன்னு லத்தியடி வாங்க வேண்டிய அவசியம் வரும். ஒழுங்காக அவனை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை மிரட்டி ஆரனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். டாசன் இப்போ ஊரை விட்டு போக போகிறான். சப்போஸ் அமண்டா இவனை தேடி வந்தான்னா அவளுக்காண்டி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதே நேரத்தில் அமண்டாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அமண்டாவோட பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல மறந்துட்டேன். அமண்டாக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. பொண்ணு செத்துட்டா, பையன் இப்போ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். இது பாருங்க மிஸ்ஸஸ் அமண்டா, உங்க பையன் போன கார் ஒரு மரத்துல போய் மோதி இருக்குது. அந்த மரத்தோட கிளைகள் உங்க பையனோட ஹார்ட்டோட வெசல்ஸை டேமேஜ் பண்ணியிருக்குது. உங்கள் பையனை காப்பாற்றணும்னா எவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னடா பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டோனர் கிடைக்கிறாரு. அந்த பையனுக்கு ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. பையனுக்கு நீ எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் லைஃப் பூராவே எந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே இருப்பான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அமேண்டாவோட பையனை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் அமேண்டாவோட அம்மா அங்கே வராங்க. அமேண்டா, உனக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சோகமாக சொல்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு அவ கேட்க, டாசன் அவங்களோட அப்பாவோட கேங்காலே சுட்டு கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டாசன் அந்த இடத்துல இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அமேண்டா சுக்கான்னு நொறுங்கி போயிடுறா. டாசன் கூட மறுபடியும் ரொம்ப நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவுலாம் கண்டிருப்பா போல இருக்கு. இப்போ டாசனை காட்டுறாங்க. டாசன் அவன் சாகும்போது அவன் நினைக்கிற விஷயத்த காட்டுறாங்க. நீ அமண்டா, நீ எனக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருக்க, ஆனால் நான் அவனுக்காண்டி ஒன்றுமே பண்ணாமல் இப்போ செத்து போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போகிறான். டாசனுக்கு ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏப்ரல், ஆரன், அமேண்டாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சோகமாக வந்து நிற்கிறாங்க. அப்படி வருஷம் கடந்து விடுது. ஒரு வருஷம் ஆகுது. அமேண்டா இப்போ ஒரு சைல்டு அஃபென்ஸ் கேர் அந்த ஒரு ஸ்கீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களோட பாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அமேண்டாவோட பையன் கால் பண்ணுறான். நான் ரொம்ப நாளாக அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஹார்ட் கொடுத்த டோனர் யார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தால அவங்ககிட்ட. ஆமாடா, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த டோனர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுமா. அவரு உங்கள் ஊரை சேர்ந்தவர் தானா? இருங்க அவர் பேரை பார்த்து சொல்கிறேன். அவரோட பேர் டாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டாசன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அமண்டா அப்படி கண்ணீர் சிந்துறா. அங்கேருந்து கடைசியாக டாசனும் அமண்டாவும் ஒன்றா இருந்த டக்கோட வீட்டுக்கு போய் பார்க்குறா. அங்கே முன்னாடி டாசன் அமண்டா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாள்ல, அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறா. டியர் அமண்டா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்ட நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிட்டேன். ஏண்டா உயிரோடு இருக்கேன்னு சொல்லி நிறைய தடவை ராத்திரி அழுதுட்டு நான் எப்போ முத உன்னை பார்த்தனோ அப்போ தான் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க கதையில் மட்டும்தான் ஏஞ்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருக்குமே உன்னை பற்றி தெரியாத அமண்டா, நீ ஒரு ஏஞ்சல். என் வாழ்க்கையிலே இந்த ஒரு வாரம்தான் நான் நேசித்த ஒரு பொழுதுகள். எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் என்னோட பெஸ்ட்டான விஷயம் நீ மட்டும்தான். என்று முன் நினைவில் உன் டாசன் அப்படின்னு அமண்டா அந்த லெட்டரை வாசிக்கிறதோட படத்தை இங்கே முடிக்கிறாங்க. எல்லா கதையிலையுமே குட் எண்டிங் இருந்ததா சரித்திரம் இல்லை. இவங்க ரெண்டு பேரோட காதல் நமக்கு ஒரு காவியமாக தெரியுது. சம்டைம்ஸ் நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்கள பிரிஞ்சு போனால் அது தப்பே இல்லை. இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.